கிக்கு லக்கு 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 கூட விளையாட கிக்கு கிக்கு அதிர்ஷ்டம் உன்னோட அதிர்ஷ்டம் உன்னோட ஹாய் ஹலோ நமஸ்தே வணக்கம் ஆதாப் வெல்கம் டு லக்கா கிக்கா சீசன் 2. பொதுவா டிவி ப்ரோக்ராம்ஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு பிடிக்கும். ஆனா நம்ம ஜீ தமிழ் வழங்கும் லக்கா கிக்கல குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்றாங்கன்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு உங்களை என்டர்டெயின் பண்ண யார் வர போறாங்கன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் சுண்டாட்டம் ஹீரோ இர்ஃபான். லெட்ஸ் வெல்கம் இர்ஃபான். பாடவா அடியார்கள் கூடவா விடை போட்டு தேடவா பூமிய புதிதான தோழனே புகழ் கூறும் சீடனே நீ பாபா தீரனே இந்த வெற்றி கிட்ட மரதா விளையாடு முன்னாட்டா விடமாட்டா எங்காட்டா வெளிவேஷம் போராட்டா இந்த வெற்றி கிட்ட மரதா. ஓகே, நீங்க சொல்லுங்க எத்தனை படம் பண்ணிருக்கீங்க? இப்போ 4 படம் முடிச்சிட்டேன். ஆல் தி பெஸ்ட். Thank you so much. அடுத்த வார பார்ட்டிசிபென்ட் பிளாக் பாண்டி. இவங்க பேரு தான் பிளாக் பாண்டி, ஆனா மனசு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. லெட்ஸ் வெல்கம் பிளாக் பாண்டி. அடி ராங்கி 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 நீ போறைய உசுர வாங்கி அடி ராங்கி 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 நீ போறைய உசுர வாங்கி உறங்காம கிடக்கேனே நீ என்னத்துக்கு கண்ணுக்குள்ள நுழைஞ்ச தவறேதும் புரியாம நீ என்னத்துக்கு நெஞ்ச வந்து அரைஞ்ச ஐயோ பாடா படுத்துறிய பாயா சுருட்டுறிய என்னானதோ ஏதானதோ ஒன்னும் புரியாமலே அள்ளாடுறேன் உன்னால நான் சொல்ல தெரியாமலே அண்ணன் தண்ணி தேவையில்லை உன்னை பத்தி பேசுனா அட்ட கத்தி கூட வெட்டும் உன்னை சொல்லி வீசுனா அழகாலே நெதோ நீயே என்ன கட்டி வச்சு அடிக்கிறியே என்ன ஓடா சூப்பர். Thank you. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளஸ். உனக்கு வந்து குண்டா இருக்கிறது பிளஸ். சீக்கிரமே 6 பேக் வைக்க போறேன். அடுத்த படம் கமிட் ஆயிடுறேன். 6 எதுக்கு 8 ட்ரை பண்ணலாமே. ஃபர்ஸ்ட் 60 ட்ரை பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். Thank you. அடுத்த வார பார்ட்டிசிபென்ட். என்ன இது திடீர்னு குளிருது? 100 டிகிரி படத்துல இருந்து ஹீரோ சஞ்சீவ் வர போறாரு. லெட்ஸ் வெல்கம் சஞ்சீவ். Boom shakalak, yo. Yellow
ஹாய் ஹாய். உங்களை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இண்டஸ்ட்ரி? நான் ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோக்கு தான் இங்கே சென்னைக்கு வந்தேன். ஸோ அந்த ரியாலிட்டி ஷோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆடிஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி தான் குளிர் மூவி எனக்கு கிடச்சிது. ஆல் தி தேங்க்யூ பெஸ்ட். தேங்க்யூ. ஃபைனலா வரப்போற பார்ட்டிசிபென்ட் இன்னைக்கு பேசுவாரான்னு தெரியாது. ஆனா இவர்தான் இனிதி படத்தோட ஹீரோ ஷரண். லெட்ஸ் வெல்கம் ஷரண். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்க நீ கேளுங்கண்ணா நான் வளரலண்ணா ரொம்ப ஃபீலிங்கண்ணா நாம வாழ தேடி போவ நீ வேணான்னு போனா தேவதாசாவ அவளை டாட்டா சொல்வா பின்னால போவாத ஊத்திக்கண்ணா மனசை நீ கொஞ்சம் தேர்த்திக்கண்ணா வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா கொட்டுது காதல் தத்துவண்ணா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்க நீ கேளுங்கண்ணா நான் வளரலண்ணா ரொம்ப ஃபீலிங்குண்ணா ஹாய் ஷரண். ஹலோ மேடம். ஓகே, நீங்க சொல்லுங்க, எத்தனை படம் ஹீரோவா நடிச்சிருக்கீங்க? 4 படம் நடிச்சிருக்கேன். ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. நீங்க நடிக்கணும்னு சொல்லும் போது உங்க வீட்ல ஃபீலிங்ஸ் என்ன? இல்ல அது அம்மாவோட ஆசை தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாம் வந்துட்டாங்க, ஃபுல் ஜாலி மூட்ல இருக்காங்க. சோ லக் தான் வரும்னு நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூல் லக் தான். ரெடி? ரெடி. லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ரோஜா தி பாஸ். சோ ஒவ்வொருத்தரையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லணும். ஒவ்வொரு பதிலுக்கு 1000 கொடுக்குறேன். 5 கரெக்டா இருந்தா 5000. ஃபர்ஸ்ட் இர்ஃபான். பெண்களை லவ் பண்ணும்போது பிடிச்சது, கல்யாணத்துக்கு அப்புறம் பிடிக்காதது ஒரே விஷயம். ஃபர்ஸ்ட் கேரிங். Caring. ஆமா, லவ் பண்ணும்போது கேர் பண்ணா பிடிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஓவர் கேர் பண்ணா எரிச்சலா வரும். இரிட்டேஷனா ஆமா. இருக்கும். ரைட் ஆன்சர். அப்புறம் வந்து பொசசிவ்னஸ். லவ் பண்ணும்போது பொசசிவா இருந்தா பிடிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஓவர் பொசசிவா இருந்தா நம்ம ஃப்ரீடம் போன மாதிரி இருக்கும். நோ. ட்ரெஸ்ஸிங். ட்ரெஸ்ஸிங். ரைட் ஆன்சர். இவரை பார்த்து கூட அந்த ஆன்சர் தெரியல உங்களுக்கு? இவரை பார்த்து ஒரு ஆன்சர் ஞாபகத்துக்கு வரணுமே. பாண்டி ஹெல்ப் மச்சான், அடுத்து நீ பண்ணுங்க. விட்டனா? ஒல்லியா வெயிட் இஷ்யூஸ். பார்க்கலாம். ஃபைனல் சான்ஸ். குக்கிங். குக்கிங். லவ் பண்ணும்போது என்ன ஏதாவது ஒன்று சமைச்சு கொடுத்தா கூட ஆவான்னு சொல்லுவோம். அப்ரிசியேஷன் இருக்கும். நல்லா இருந்தாலும் இல்ல. நல்லா இல்ல, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேக்டா பேசுவோம். பிடிக்கலன்னா ஓ. ரைட் ஆன்சர். வாடா. ரெண்டு ஆன்சர் ராங்கா சொல்லிட்டீங்க. சோ அந்த ரெண்டு ஆன்சர் ஷரண். மேக்கப் ஓவரா போடுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். என்னங்க? இல்ல லவ் பண்ணும்போது மேக்கப் கம்மியா ஜாஸ்தியா போடுவாங்க. சாரி, நான் மாத்தி சொல்றேன். லவ் பண்ணும்போது கன்ஃபியூஷன்ல இருக்கு. நீ அப்படியே இரு. சஞ்சீவி நீ சொல்லு. லவ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவங்க பேசினா எங்களுக்கு நமக்கு பிடிக்கும். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் அது அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். பிகாஸ் நம்ம அவங்க மேல பாசிட்டிவா இருப்போம். யா ரைட் ஆன்சர். ஒன்னர் ஆன்சர் பிளாக் பாண்டி. பொண்ணுங்க கிட்ட பிடிச்ச விஷயம் கேக்குறீங்களா? அது லவ் மேரேஜ். இது மேடம் கேள்வியே இல்ல கம்பிச்சு. கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு லேட்டா வந்தாலும் வெயிட் பண்ணுவீங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு லேட்டா வந்தா உங்களுக்கு பிடிக்காது. பிளாக் பாண்டி, உங்களுக்கான கேள்வி. கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டிங்க புருஷங்களுக்கு போடுற கண்டிஷன்ஸ் என்னென்ன? ட்ரெஸ்ஸிங்ஸ் தான். ட்ரெஸ்ஸிங் சார். ட்ரெஸ் டைட் டி-ஷர்ட் போட இந்த மாதிரி போடணும். இது எடுங்க செல்லமா. பா ஐயோ ப்ளீஸ். சஞ்சீவ் இது ஓவரா இருக்கு மேம். over என்னால தாங்க இருக்குல்ல? முடியல. என்னால தாங்க முடியல. பாருங்க மெஜாரிட்டில ஜாஸ்தியா வந்திருக்கும். ஓகே ரைட் ஆன்சர். எந்த பிள்ளையும் பார்க்க கூடாது.
பிள்ளைகளை பார்த்தாலும் பிடிக்காது. ஸோ அடுத்த கேர்ள்ஸ்க்கு பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரைட் ஆன்சர். 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும். சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும். இன்னும் 2 ஆன்சர் இருக்கு. எங்கேயா வெளியே வீக்கெண்டு எங்கேயா வெளியே கூட்டு போனோம். சாட்டர்டே சண்டே வெளியே கூட்டிட்டு போக இருப்பாங்க. ஆஹா. அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், உதவி செய்யறது, ஹெல்ப் பண்றது. எந்த பொண்டாட்டி சொல்லியிருக்காங்க? எங்க அம்மா அப்பாவுக்கு கொடுங்க, எங்க வீட்டுக்காருக்கு கொடுக்கணும், மாசம் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றதுல அவங்க அப்பா அம்மாக்கா? சரி. ஷரண்? காசு ஜாஸ்தியா செலவு பண்ணக்கூடாது. எக்ஸாக்ட்லி. சேவிங்ஸ். சேவிங்ஸ். ஓ ராங். இர்ஃபான்? கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கேட்பாங்க. நோ. சஞ்சீவ்? ஓகே, ரைட் ஆன்சர் என்னன்னு பாத்துடலாம். இதுதான் எல்லா பொண்டாட்டி கேக்குற முதல் கேள்வி. ஏன்னா எல்லா பொண்ணு கேக்குறது ஃபர்ஸ்ட் கேள்வி, தண்ணி தம் அடிக்க கூடாது, ரெண்டாவது எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது. ஓகே சஞ்சீவ், உங்களுக்கான கேள்வி. பிடிக்காத பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சொன்னா என்ன சொல்லி எஸ்கேப் ஆவீங்க? எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி. ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. நம்புவாங்க, கண்டிப்பா நம்புவாங்க. செகண்ட், ஒர்க் நானும் சம்பாதிக்க ஆரம்பிக்கல, இந்த சிச்சுவேஷன்ல செட்டில் ஆகுற கஷ்டம், கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ண. ஓகே, வேலை பண்ணல, செட்டில் ஆகல, அதனால. ஆமா. ரைட் ஆன்சர். தேர்ட் ஒன், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்களும் இருக்குன்னு கூட சொல்லி பொய் சொல்றது தானே, எப்படியும் வேணான்னு முடிவு பண்ணியாச்சு பொண்ணு, ஏதோ ஒன்று சொல்லி கட் பண்ணி. இவ்வளவு பொய்யா? ரைட் ஆன்சர். சொல்லுங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். என்னோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா இல்ல, எனக்கு ஏதாச்சும் வியாதி இருக்கு சொல்லி. அட பாவீங்க. நோ 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 நோ. ஸ்டேட்டஸ் சூட் ஆகாது. ஸ்டேட்டஸ் சூட் ஆகாதா? அப்பா போதும், எனக்கு இது போதும், இதுக்கு மேல வேணாம், நான் யோசிக்க விரும்பல. சூப்பர். அவன் பியூட்டிஃபுல் ஆன்சர் ஒன்று வச்சுக்கா மேடம். ஓகே, இன்னும் ஒரு ஆன்சர் இருக்கு. ஷரண்? நான் தண்ணி அடிப்பேன், தம் அடிப்பேன். நீ அடிக்கிறது நான் கேட்டேன். ஆன்சர் சொல்ல சொன்னா நான் தண்ணி அடிக்கிறேன், தம் அடிக்கிறேன், பிளாக் பண்ணி சொல்லுவான். இப்போ என்னுடைய அழகுக்கு மேடம் சீரியஸா சொல்ல இப்படி சிரிக்கிறீங்க? நான் ஃபாரின் போறேன். சீரியஸ் அது காமெடி நினைச்சேன். ஆன்சர் தெரிஞ்சிச்சா? சொல்ல விடுறா. சொல்லு. நான் ஃபாரின் போறேன்னு சொல்லு. ஃபாரின் எதுக்கு? பிசினஸ்க்கோ இதுக்கோ படிக்க. படிக்க, பிசினஸ். ரைட் ஆன்சர். ஷரண், அவங்க கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல, உங்க கேள்விக்காவது நீங்க சொன்னாதான் லக் உங்களை வந்து சேரும். ஓகே மேம். ஓகே, உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்த உடனே பிடிச்சு போச்சு, எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? எப்படின்னா ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவேன். ரோஸ் கொடுத்து. ரைட் ஆன்சர். மெசேஜ். மெசேஜ் போன்ல. ரைட் ஆன்சர். ரிங். ரிங் கிஃப்ட் பண்ணுவேன். ரிங் கிஃப்ட் பண்ணி. நெக்ஸ்ட் ஒன். அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லிடுவேன். போய் பேசுவீங்க. வாவ். லாஸ்ட் சான்ஸ். நீ என்ன லவ் பண்ணலனா நான் போய் சூசைட் பண்ணிடுவேன். நீ லவ் பண்ணலனா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லுவீங்க. ரைட் ஆன்சர். இவர் அப்படி சொன்ன உடனே அந்த பொண்ணு ஓகே சொல்லிடும். சோ 2 ஆன்சர்ஸ். சஞ்சீவ்? நீ அழகா இருக்கே நான் நினைக்கல. டேய் கொன்றுவேன். அது ஏன்டா? நீ அழகா இருக்கே, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணலாம். அழகா இருக்குனவே கீழ வந்துரும் அந்த பொண்ணு. அதுக்கு அப்புறம் ஐயோ, எங்க கம்ப்யூட்டர் ஒத்துக்கல. இர்ஃபான்? ஷாப்பிங் கூட்டி போவேன். பிளாக் ஃபீல் ஆகுறது மேடம், நிறைய போய் சொல்றது. என்ன போய் சொல்ல? நீங்க தான் அந்த பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல மேடம், எனக்கு இந்த பக்கம் கிராஸ் பண்ணாது லைன்க்கு, அந்த பக்கம் தான். இல்ல மேடம், ஏதாவது ஒரு இமேஜினேட்டா கேப் கிடைக்கும் போடலான்னு பார்த்தா. ஓகே, ரைட் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். லவ் லெட்டர் லவ் கொடுக்கிறது. லெட்டர். அதுக்கு அப்புறம் நல்ல பையனா நடிக்கிறது. பாத்தீங்களா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நிறைய லக் வாங்கிருக்காங்க. யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பாத்துடலாம். இர்ஃபான் 4000. எஸ். பிளாக் பாண்டி 4000. வித்யா. சஞ்சீவ் 5000. ஷரண் 3000. 3000. So இந்த ரவுண்ட் எந்த பிரச்சனையும் இல்லை. என்னன்னா லக் ரவுண்ட், கூல் ரவுண்ட். ஆனா அடுத்த ரவுண்ட் எலிமினேஷன் ரவுண்ட்.
சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாடணும். செகண்ட் ரவுண்ட் கிக் ரவுண்ட். ஆடிட்டே இருந்தா கிக் ஆயிடுவீங்க. ரெடி? ரெடி. Let's start second round. All in all, அழகு ராஜா. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. இந்த ரவுண்ட்ல எங்க அழகு ராஜா ஒரு கெட்டப்ல வருவார். அவரை நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும். அவர் தான் உங்களுக்கு லக்கா கொடுக்க போறாரு. அந்த லக்ல யார்கிட்ட லீஸ்ட் லக் வந்து சேருமோ அவங்களுக்கு தான் கிக். ஓகே, லெட்ஸ் வெல்கம் அழகு ராஜா. என் பேர் லைலா குமாரி. என்னுடைய டேட் ஆஃப் இயர் வந்து 1930. ஆனா நான் வந்து ஒரு 12,000 பேரை லவ் பண்ணியிருப்பேன். யாருமே என்னை கல்யாணம் பண்ணல மேடம். எம்ஜிஆர் சாரை லவ் பண்ணேன், அவரும் வேணான்ட்டாரு. சிவாஜி சாரையும் கேட்டேன், அவரும் வேணான்ட்டாரு. யாருமே ஒத்துக்கல மேடம். இந்த லக்கா கிக்கால 4 யூத் பசங்க வருவாங்க, அவங்கள யாரையாவது கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? லைஃப் அது ஷாலினி. அப்படியே இருக்க? உங்களுக்கு ஓகேவா? ஐயா எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். நான் இங்க பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஓகேவா? ஐ அம் ஆல்ரெடி ரிந்திர கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஓகே. ஏன் எனக்கு என்ன குறைச்சலு? உங்களுக்கு கல்யாணம் பண்ண என்ன தருவீங்க? எல்லாமே தரும். உங்களுக்கு யாருமே விருப்பம் இல்லையா? என்னுடைய கடைசி ஆசை நிறைவேற்றுங்க, சுமங்கலியா நான் போய் சேரணும். சரி, ஆடியன்ஸ் போலுக்கு போலாமே. இன்னும் நிறைய பேர் இருக்கு தமிழ்நாட்டுல. ஆடியன்ஸ்க்குலாம் வணக்கம். என் பேர் லைலா குமாரி. என்னுடைய டேட் ஆஃப் இயர் 1930. இதுவரை நான் எக்கச்சக்கமான பேரை லவ் பண்ணிட்டேன். ஆனால் யாருமே எனக்கு தாலி கட்டவே இல்லை. தயவுசெய்து நீங்களாவது யாராவது ஒருத்தர், குறிப்பா கவர்மெண்ட் ஆபீசர், பிசினஸ் பீப்புள்ஸ், வெல்கம். ஓகே ஓகே ஓகே, உங்க கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன், வாங்க. வாங்க இர்ஃபான். என்ன பண்ண போறீங்க அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு? சினிமா டயலாக் எல்லாம் பேசலாம். சரி. லைலா குமாரி. எஸ். போகிற ஒரு ட்ரெயினில் நான் உன்னை அடிக்கடி பார்த்துருக்கேன். உன்னை ஒரு தடவை தான் பார்த்தேன். அப்போவே என் மனசு என் கையில் இல்லை. ஏன் நீ என்ன சமோசா விற்கிறியா ட்ரெயின்ல? சமோசா விற்கலான்னு நினச்சேன். ஆனால் நீனே சமோசமா இருக்கனால அவ்வளோ முக்கணமாக இருக்கு. ஐ லவ்விங் யூ. யூ லவ் மீ? அப்சல்யூட்லி. எத்தனை இட்லி? இன்றதுலே இருக்கு. மேடம் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அப்படியா? She loves me. சரி, போயிட்டு பாருங்க. கல்யாணம் பண்ணிக்கிறியா? ரொம்ப ஹைட்டா இருக்கியே, எல்லாமே பெருசு உனக்கு. சரி சரி. மனசு நான் கைப்படாத ரோஜா உனக்கு வேணுமாடா ராஜா? Zero. 2000. Black Panther
பாண்டி எப்படி அவ கிளம்பிட்டா இப்போ. வாங்க வாங்க. எப்ப லைலா குமாரி உள்ள வந்துச்சோ அப்ப நீங்க என் கண்ணுக்கு தெரியல மேடம். கீழே வழுக்கி விழுந்துட போறேன். லெட்ஸ் சாங் டூயிங். யா கம் ஆன். மியூசிக். நீ நடந்தால் நடையழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு, நீ பேசும் தமிழழகு அழகு, நீ ஒருவன் தான் அழகு அழகு அழகு. நெற்றியிலே சரிந்து வீழும் நீல முடி அழகு, அந்த முடி கோதுகின்ற அஞ்சு விரல் அழகு அழகு அழகு. பாண்டி தோண்டி இண்டி எடுத்துட்டியே. ஐ லவ் யூ. ஐ டூ. ஒன் மோர் ப்ளீஸ். ஒன் மோர் ப்ளீஸ். லாக்கா இருக்கான் பாண்டி. மட்டுமா பின்கெட்ட தாண்டி. Zero. 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 5,000. நான் பார்ப்பதில் எல்லாம் அடவன் முகம்தானே, நான் கேட்பதில் எல்லாம் அடவும் குரல்தானே, அந்த வான்மழையில். ஓகே, இப்போ சஞ்சீவ் வாங்க. உங்களையும் இம்ப்ரெஸ் பண்ணோம், அப்படியே உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஹட்டாவே பாத்துக்கணும். ஓயா என்ன பண்ண போறீங்க? நமக்கு தெரிஞ்ச டான்ஸ் தான். டான்ஸ். ஸோ அதில் இம்ப்ரெஸ் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். கண்டாங்கு கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு, கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. கண்டாங்கு கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு, கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி, அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி, முத்தம் தரியா. கண்டாங்கே கண்டாங்கே கட்டி வந்த பொண்ணு, கண்டாலே கிறுக்கே துங்கஞ்சா வச்ச கண்ணு. இந்த கண்ணுக்கு 5 லட்சம் போதாது, இந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தீராது. தள்ளி நில்லையா. அடி போ வீடு தல்லா குளம், என் வீடு தெப்ப குளம், நீரோடு நீரு செரட்டுமே. அழகர் மல கோயில் யானை வந்து அல்வாவ தின்பது போல் ஏன் ஆசை ஒன்ன தின்னட்டுமே. Hope you like it. யா sure. நான் நேத்து பூத்த முட்டு வேணுமா இப்பவே தாலியை கட்டு. உன் தலையில் ஒரு கொட்டு. கண்டாங்கே கண்டாங்கே கட்டி வந்த பொண்ணு, கண்டாலே. 0. 0 0. 0 0. 3,000. 1, 2, 3.
தேங்க்யூ கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. இப்போ ஷரண் கமான் ஷரண். ஒரு அழகான சான்ஸ் கிடைச்சிருக்கு, வாங்க. வஞ்சரம் மீன் வவ்வாலு கிடைச்சா கெளுத்தி வராலு. என்ன பண்ண போற? டான்ஸ் தான், ரொமான்டிக் டான்ஸ். ரொமான்டிக் டான்ஸ். ஐ லைக். இந்த பொண்ணுங்க காதலு அது மூடி துறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. வேணாம் மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு அது மூடி துறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. கடலை போல காதல் ஒரு சால்ட்டு வாட்டர் அது கொஞ்சம் கழிக்கும் போதே நீ தூக்கி போட்டு. வஞ்சரம் மீன் வவ்வாலு கிடைச்சா கெளுத்தி வராலு. இருக்கு மீசையராலு இறங்கி கலக்கு வவ்வாலு. வஞ்சரம் மீன் வவ்வாலு கிடைச்சா கெளுத்தி வராலு. இருக்கு மீசையராலு இறங்கி கலக்கு வவ்வாலு. பார்த்து பாத்து எல்லாம் ஓகேல? தூக்குன பத்தியா? ரொம்ப நல்லா இருந்தது. ஐயோயோ, வயசு தெரிஞ்சிச்சுடா. ஃபர்ஸ்ட் நைட்ல கொடுப்பாங்க பாலு, நீ தான் எனக்கு ஏத்த ஆளு. வாவ், எல்லாருக்கும் ஓகே சொல்லுது. என்ன? என் பாட்டி மாதிரி. 0 0 0 0 0 பூஜ்ஜியம். 4000. ஐ லவ் யூ செல்லம். 1 2 3 4 ஹாப்பி. கஷ்டம்தான், ஆனாலும் என்ன ரொம்ப பண்ண கஷ்டம். முடியும். வாங்க. ஓகே, இந்த லைலா குமாரியை இம்ப்ரெஸ் பண்ணி 4 பேர் லக் வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட லீஸ்ட் லக் இருக்குன்னு இப்போ பார்த்துக்கலாம். இர்ஃபான் 6000, பிளாக் பாண்டி 9000, சஞ்சீவ் 8000 ஓ, and ஷரண் 7000. சோ இப்போ சொல்லுங்க, 4 பேர்ல யார் அவங்களுக்கு லைஃப் கொடுக்குறீங்க? ரெடியா? ஐம் பெக்கிங் ஜாலி பிச்சை. சோ பிளாக் பாண்டி ரெடி. யா, அந்த நல்ல காரியங்க பண்ணிடலாம். கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்க. அம்மா பொண்ணை கூட்டு வாங்க. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா. மந்திரம் சொல்லுங்க சாமி. மந்திரம் சொல்லணுமா? ஏபிசி எஃப்டி எஃப்டி. கேட்காதீங்க டைலாக் வச்சிருக்கேன். கேட்காதீங்க அது. ஏனா எதுக்கு சிரிக்கிறேன்? இல்ல, இந்த மூஞ்சிக்கே உண்மையே அத நினைச்சு சிரிச்சேன். மச்சான். I love you, darling. என் தங்கச்சிரா, அதான் கூட்டு வந்து. நீ உசாராயிட்ட மச்சான். ஃபர்ஸ்ட் நைட்ல ஏமாந்துருவேடா. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ தெருவோரம் ஏத்துனா மாட விளக்க யாரு இப்போ தெருவோரம் ஏத்துனா மல்லிய பூவ யாரு இப்போ வேலியில சூட்டுனா கிழக்க விடியில மேற்காலதான் கருத்துருமா ஆத்தாடி பொத்தி வளர்த்தது போதுமா என்ன ஒத்தை
மாயம்மா நீ ஓஞ்சி நின்னது ஏதம்மா இப்ப சாஞ்சி கிடக்குறதாம். ஓகே பிளாக் பாண்டி, ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, உங்களை நான் பாராட்டுறேன். வாழ்க்கை கொடுத்த அடுத்த செகண்ட் செத்து போச்சு மேடம். பாவம் வயசாயிடுச்சு. சரி அது ஆசை நிறைவேற்றிட்டல பார்க்கும்போது சும்மா கொடுங்க. ஓகே, இப்போ யார்கிட்ட லீஸ்ட் லக் இருக்கா அவங்க எலிமினேட் ஆக போறாங்க. யாரது? பாவம் இர்ஃபான் தான். வாங்க இர்ஃபான். விடுகதையா இந்த வாழ்க்கை விடை தருவார் யாரோ. தேர்ட் ரவுண்ட் ரெடியா இருக்கீங்களா? ரெடி மேடம். Let's start third round. Why Raja why? இந்த ரவுண்ட்ல ஒவ்வொருத்தரும் இங்க வரணும். 3 கார்டு காட்டுறேன், அதுல ஒரு கார்டு செலக்ட் பண்ணுங்க. அந்த கார்டுல என்ன கேம் இருக்குன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற 2 பேர்ல யாரா ஒருத்தர் மேல பெட் கட்டணும். நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க ஜெயிச்சா அவங்க உங்களுக்கு காசு கொடுப்பாங்க, தோத்தா நீங்க அவங்களுக்கு காசு கொடுக்கணும். ஓகே, வா பாண்டி. யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? சரண், உனக்கு நான் 1000 rupees பெட் கட்டுறேன்டா. ரெடி சரண், உன் மேல 1000 பெட் கட்டிருக்காங்க. இப்ப பாண்டிக்கான கேம் கரகாட்டம் ஆடிடலாமா? ஆடிடலாம். ஓகே பிளாக் பாண்டி, இது தலையில வச்சுக்கோங்க. அது மேல ஒரு குடம், அதுக்கு மேல ஒரு குடம். உன் தலை மேல வச்சுக்கிட்டு நான் மியூசிக் போடுறேன். 55 செகண்ட்ஸ். அதுக்குள்ள நீங்க ஒரு 2-3 ரவுண்ட் முடிஞ்ச ஒரு 10 ரவுண்ட் போடலாம். 1000 ரூபாய் கட்டிருக்கேன் மேடம், பார்த்து தயவு போடுங்க. சரி, 2 rounds. Okay, music. Your time starts now. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேடு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. ஏ எதுக்கு அர்ஜென்ட்? சரி கொடுத்துருங்க, பாவம் நம்ம ஷரண் தானே. சஞ்சீவ், யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? பாண்டி. பாண்டி 3000. 3000. பாண்டி, உங்களுக்கான கேம் ஸ்டிக் பால். வெரி சிம்பிள் சஞ்சீவ். இங்க எம்டி கிளாஸஸ் 3 இருக்கு. இந்த ஸ்டிக்ல இந்த பால் இப்படி வச்சு அந்த கிளாஸ்க்கு தொடாம அதுக்குள்ள போடணும். கீழே விழக்கூடாது, கரெக்டா போடணும். 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்க்குள்ள 1 1 1 பால் ஃபில் பண்ணு. ஓகே, your time starts now. French style. Kicking on. Kicking on. Kicking on. Kicking on. Nice.
can't do this. 3000 எடு. 3000 கொடுத்துருங்க. பிளாக் பாண்டி லலிதா குமாரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் luck என்ன இப்படி அடிக்குது? அந்த பிள்ளைய மிஸ் பண்ணிட்டாங்க மேடம். அதனால வருத்தப்படுவாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஷரண் வாங்க, உங்க லக் பாத்துக்கலாம். சோ எவ்வளவு கட்ட போறீங்க? யார் மேல கட்ட போறீங்க? பாண்டி 2000. 2000. சோ உங்களுக்கான கேம் ஆரோ விடு, பணத்தை எடு. ஓகே ஷரண், உங்க முன்னாடி ஒரு போர்டு இருக்குல்ல, அதுக்கு நடுவுல ஒரு ரெட் டாட் தெரியுதா? அந்த டாட்ல எங்கயாவது கேட்டியா? இந்த ஆரோ போய் நிக்கணும். ஓகே மேம். அப்பதான் அந்த 2000 உங்க சொந்தம், இல்லனா உங்க 2000 அவங்க சொந்தம். ஓகே மேம். 55 seconds. ஓகே மேம். Ready? ஓகே மேம். Your time starts now. பாரு மந்திரம் ஓடிட்டே இருக்கீங்க நின்னுட்டு. கொடுத்துருங்க 2000. லைலா, உன் பேரை சொல்லி 1 கிலோ அரிசி வாங்கி போடுறேன். 500 பேருக்கு அன்னதானம் போடுறேன். என்ன? ஒன் மோர் போடா. ஓகே, பாத்தீங்களா? ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்களே. நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சோ லக் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. யார்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். பிளாக் பாண்டி 13,000. எஸ். சஞ்சீவ் 5,000 and ஷரண் 6,000. ஷரண் சேஃப் கேம் விளையாடி இருக்காங்க. என்ன லாஸ்ட்ல அவர் தானே. ஸோ 2000 கட்டினதுனால நீ செலக்ட் பண்ண கேம்ல தோத்தாலும் நீ கேம்ல இருக்கு. பாவம் சஞ்சீவ் ரிஸ்க் எடுத்து இப்போ வெளியே போயிருக்கு. வாங்க சஞ்சீவ். மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. Let's start final round. ராஜா, ராணி. ஓகே, இப்போ 2 பேர்ல யார் ஹையஸ்ட்? பிளாக் பாண்டி, ஷரண் 6,000. ஸோ பிளாக் பாண்டிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பிளாக் பாண்டி மாதிரி ஒரு கியூட்டான பொம்மை. இது நானா கொடுத்த லக். இதோட பெட்டர் லக் இருக்குன்னு நீங்க நினைச்சா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்க ராஜா இருக்காங்க, அங்க ராணி இருக்காங்க, இங்க உங்க கையில ஒரு பொம்மை இருக்கு. குழந்தை. இந்த 3க்குள்ள ஒண்ணுதான் செலக்ட் பண்ணும். கைக்கு வந்து இதுவே இருக்கட்டும். ஐ லவ் திஸ் டெடி பேர். ஓ, அது டெடி பேரா? ஏதோ குண்டா குயில கூத்தா. ஓகே, உங்களுக்கு ராஜா வேணுமா ராணி வேணுமா? ராணி. ராணி. ராஜா கிட்ட என்ன இருந்தாலும் அது எனக்கு தான். ஓகே. ஷூ. ஃபர்ஸ்ட் ராஜா கிட்ட என்ன இருக்குன்னு பாத்துடலாம். ஏன்னா நீங்க 2 பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. ஜீ பூம்பா ராஜா ஓபன். ஓ, தப்பிச்சிட்டீங்க. அந்த 0 உனக்கு வந்திருந்தா எனக்கு இருக்கட்டும். இது பொம்மை என்ன கொடுக்கணும்? எஸ்கேப் ஆயிட்டல. சரி பாப்போம். சோ ராணி கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த பொம்மை கிட்ட என்ன இருக்கு? இல்ல ராணி கிட்டே பாருங்க. பொம்மை கிட்ட போடா, ராணி கிட்டே பார்க்கட்டும். ஏங்க பொம்மை லாஸ்டா பார்க்கட்டா விடுறா. இல்ல நான் பொம்மை தான் முதல்ல பணக்காரங்க பார்ப்பேன். பாண்டி. வாவ். 1 2 3 4 5 6 7 8 9 10. சோ என்னால உனக்கு 10,000 வந்துச்சு. Thank you. உங்கள மேடம். இந்த குட்டினால மேடம். சோ இப்ப ஃபைனலா ஷரண் உன்னோட லக் எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். லக்க 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 ராணி ஓபன். யே!
சொன்னேன் பக்கத்துல தள்ளுங்க. நீங்க எனக்கு தெரியல லலிதா குமாரி பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னியா அப்பவே உன் லக் எல்லாம் போயிடுச்சு. 23,000 போயிடுச்சு. உனக்கு லக் வேணுமா வேண்டாமா? இல்ல மேடம். உனக்கு லக் வேணுமா வேண்டாமா? கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிருவேன். சரி இப்ப அந்த 46,000 உனக்கு வேணுமா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. இருக்கா? இருந்ததுன்னா சொல்லுங்க மேடம். ஏன்னா கேம் இன்னும் முடியல. இப்பதான் ஆரம்பிக்க போறீங்க. ரியல் கிக். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. இப்பதான் நீங்க ரியல் கிக் பார்க்க போறீங்க. இந்த ரவுண்ட்ல ரெட் வந்தா கிக், கிரீன் வந்தா லக். ஏன் பின்னால சுத்தாது. உனக்கு ஃபைனல் சான்ஸ் கொடுக்குறேன். என்ன லீஸ்டா இருக்கிறவங்களுக்கு தான் சான்ஸ் கொடுக்க போறேன். நல்லா கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க. லைலா குமாரி கடவுளை ப்ரே பண்ண சொன்னா சாரி மேடம், நீங்க ப்ரேன்னு சொன்னமே அங்க போயிருச்சு. கடவுளே பச்சை. சோ சுத்துங்க. உங்க லக் நல்லா இருந்துச்சுன்னா கிரீன் வந்து நிக்கும். ஐயோ லைலா குமாரி ஆசீர்வாதம் பண்ணுமா? வாய்ப்பு இருக்கு. வேணுமா? கொடுங்க மேடம். சரி வாங்க சார். சார் ப்ளீஸ் சார். இனிமே இந்த வாய்ப்பு அவருக்கு போகாம இருக்கணும்னா நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பின்னரை சுத்துங்க. கிரீன் வந்து நின்னுச்சுன்னா உங்க காசு உங்ககிட்ட இருக்கும். அப்படி ஒண்ணு இருக்கா? அப்ப சொல்லு போச்சு. லைலா குமாரி அடியே பாத்துடியே இங்க பாரு கொன்றுவாமா. லைலா குமாரி வாங்க வாங்க. திருப்பி பச்சை வந்தாதான் அவனுக்கு. லைலா குமாரி லைலா குமாரி லைலா ஜெய் லைலா குமாரி லைலா குமாரி. அட பாவி. என்ன நடந்ததுன்னா இப்போ ஒரு ஹீரோ வின் ஆயிட்டாருன்னா மத்த 2 ஹீரோ ஃபீல் பண்ணுவாங்க. அதனால 3 பேர் சேர்ந்து குழந்தைக்கு கொடுத்துட்டாங்க. 23,000 லக் உங்களுக்கு வந்துச்சு. அண்ட் பிளாக் பாண்டி லக் கிக்கோட உங்களுக்கு வந்து சேர்ந்ததுனால 46,000 ஓட இந்த எபிசோட் வின்னர் நீதா. ஓ லைலா குமாரி உன் பேர்ல ஒரு டெஸ்ட் ஆரம்பிக்கிறப்போ. ஓகே பாத்தீங்களா லக் கிக் மாறி மாறி வந்து எப்படி கிக் கொடுத்துருச்சு. நான் என்ஜாய் பண்ணேன், அவங்களும் என்ஜாய் பண்ணிருக்காங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்கா கிக்கெல்லாம் மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்மைலிங். பை பை.